அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. விதவைகள் பொட்டு வச்சுக்கலாமா, பூ வச்சுக்கலாமா தலையில், தனங்களுக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படி செய்யும்போது கணவரின் ஆத்மா வருத்தப்படுமா, அது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா, இல்லை வருந்துவாரா, இல்லை சாந்தி அடையாமல் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தாலியை கழட்ட சொன்னாங்க, ஆனால் நான் தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் அப்படியே அணிந்து கொள்ளலாமா, இல்லது கழட்டி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. மெட்டியை நான் கழட்டணுமா, இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டுங்க, கணவரின் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், அவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் தலையிட அவருக்கு உரிமை இல்லை, தலையிடவும் மாட்டார். அந்த உரிமை என்பது உங்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் உங்களுடைய கணவராகவே இருந்தாலும் உங்களோட பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடியது நீங்கள் தான். இப்போது அவர் உங்களை கேட்ட அவர் உயிரை விட்டார் இல்லையே, அவருடைய எந்த நிர்ணயத்துக்காக வந்தாரோ அந்த நிர்ணயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நான் ஃபிசிக்கலாக மாறிட்டார் இல்லையா, உருவமற்ற ஆத்மசக்தியாக தானே இருக்கார், உங்களை கேட்டு பண்ணலையே. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உரிமையும் கடமையும் உங்களிடம் இருக்கிறது. உங்கள் வளர்ச்சிக்கு அவர் வழிகாட்டலாம், உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத அவர் சொல்லி காட்டலாம். ஆனால் ஒருபோதும் உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களில் நீ இதை செய்யக்கூடாது, ஏன்னா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஈகோயிஸ்டிக்காக நடந்துப்பானோ, இல்லை அதை தப்பாக எடுத்துக்குவானோ அப்படின்னு சொல்லி அந்த நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. they will always respect your choice. நீங்கள் எடுக்கிற சாய்ஸ் தப்பாக இருந்ததுன்னா இது ஏன் தவறுன்னு சில சமயத்தில் புரிய வைக்க விளக்கலாம், இல்லைன்னா சில சமயத்தில் அமைதியாக இருந்துக்குவாங்க. நீங்களே அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்னு. ஏன்னா உங்கள் வளர்ச்சியை நோக்கி அவங்க என்ன செய்யணுமோ, எதெல்லாம் கொடுக்கறது ரெலவெண்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. உங்கள் முடிவுகளில் உங்களோட விருப்பங்கள் நசுக்குவதோ அதை நிராகரிப்பதோ அவர்கள் வேலையல்ல. அப்போது பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, புடவை கட்டிக்கிறது அவர் ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு மாயை. இட்ஸ் அன் illusion. ரெண்டாவது, சரி ஒரு விதவை பொட்டு வச்சுக்கலாமா, பூ வச்சுக்கலாமா, புடவை கட்டிக்கலாமான்னு கேட்குறீங்கன்னு சொன்னால் இதுக்கும் பிரபஞ்ச விதிக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரபஞ்ச விதியில் அப்படி ஒன்று கிடையாது. இது குறிப்பிட்ட மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம், கலாச்சாரம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம். அதுக்கு அந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள், அந்த காலத்தில் மனிதர்களுடைய மனப்பக்குவம், நாம் வாழ்ந்த முறை, சமூக கோட்பாடுகள் அதெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் பூ வைத்து கொள்ள வேண்டும் என்றால் பூ வைத்து கொள்ளலாம், பொட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்றால் பொட்டு வைத்து கொள்ளலாம். புடவை நான் கலர் ட்ரெஸ் தான் போடணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கொள்வதற்கு இறைவன் ஒரு தடை அல்ல, பிரபஞ்சம் ஒரு தடை அல்ல, இந்த சமுதாயம் ஒரு தடை விதிக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே தடை விதிச்சிருக்கலாம். இந்த ரெண்டு தான் காரணம். இந்த ரெண்டும் தேவையற்றது. அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, பூ வைக்கிறதோ பொட்டு வச்சுக்கிறதோ ட்ரெஸ் போடுறதோ உங்களுக்குள்ள ஒரு நிறைவை தருகிறது, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது, எனக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகிறது, உற்சாகத்தை உருவாக்குறது, ஆனந்தமாக இருக்கேன், நான் மகிழ்வாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன், எனக்கு அப்படி பண்ணுறது பிடிச்சிருக்கு, அப்போ தான் நான் ஐ ஃபீல் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால், இந்த பூ பொட்டு புடவை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கருவிகள் மாதிரி தான். உங்களுக்குள் நீங்கள் ஏகாந்தமான அகச்சூழலை உருவாக்கி கொள்ள உதவும் கருவிகள். அப்படிங்கும்போது பொட்டு வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை தருகிறது, பூ வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை தருகிறதுனா வருந்த வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் தாராளமாக நீங்கள் அதை வச்சுக்கலாம், as long as you. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை வைத்து கொள்ளும் போது நீங்களாக உணர்கிறீர்கள். பூ வச்சுக்கிறதோ பொட்டு வச்சுக்கிறதோ நீங்களாக உணர்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற பாசிட்டிவ் எஃபெக்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இதற்கும் பிரபஞ்ச விதிக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்கள் பெரியவர்கள் சொல்லி நீங்கள் எனக்கு இப்படி இருப்பது பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் நிறைவாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன்னு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் உற்சாகமாக இருப்பது தான் ஒரே இலக்கு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பி ஹாப்பி, பி எக்ஸைட்டட், சரிங்களா? அதில் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த புடவை உடுத்துவது அப்படின்றதுல சற்றே ஒரு கவனம் தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புடவை நீங்கள் உடுத்திக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச டிசைன், இங்கே எல்லா செயல்களுக்கும் ஒரு விளைவுன்றது உண்டு, சரிங்களா? நீங்கள் உங்கள் மேலே அது தப்பு இல்லை, பார்க்குறவனுடைய கண்ணோட்டம் தப்பாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் உடுத்தும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உடுத்தும் புடவைகள் அப்படிங்கிறது
வேறு ஒரு தப்பான நபர்களையோ இல்லை வேறு நபர்களை ஒரு தப்பான இன்டென்ஷன்ஸோட உங்கள் ரியாலிட்டியில் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் ஐ வுட் சே ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. நீங்கள் எந்த இடத்திற்கு செல்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு தேவையான ரெலவெண்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டாக எந்த ட்ரெஸ் இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேஃப்டி. ஏன்னா நீங்கள் ஒரு விடோ அப்படின்னு சொல்லும்போது, அதாவது விதவை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். பொதுவாகவே என்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு வந்து கல்யாணமே வேணான்னு சொன்னேன், ஆனால் இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் என்கிட்ட ரொம்ப கேர் பண்ணி பேசுகிறாரு, நான் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் பேச ஆரம்பித்தேன், பட் அவர் ரொம்ப கேர் பண்ணுறாரு, என்ன பண்ணேன், சாப்பிட்டியா, அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசி 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 என்னோட வந்து மனசை வந்து இது பண்ணிட்டாரு, இப்போ நான் அவர் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் அந்த நபர்கள் வந்து அவர்களுக்கு என்ன காரியத்திற்காக வந்தாங்களோ அந்த காரியம் முடிந்ததுக்கு பிறகு விலையும் சென்றிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிரும். அப்போது நீங்கள் வந்து ஒரு ராங் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் ஒத்துக்கணும் தானே. அப்போது அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு பி சேஃப் ஆல்சோ. உங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், உங்களுக்குள்ள சுய அன்பில் இருப்பதும் உங்களுக்குள்ள நிறைவாக இருப்பதும் ஆகும். அப்போது இந்த வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கிறதுனால ட்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஒருவேளை நீங்கள் போட்டுக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பீப்புளுக்கு வேறு மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள். அப்போ அவங்க வந்து நீங்கள் பெண்ணியம் பேச முடியாது, இது என் உரிமை, நான் பண்ணுறேன், ஏன்னா கடைசியில் கஷ்டத்தை அனுபவிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமுடன் எப்படி பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, ஒரு பேங்கராக இருக்கீங்க, இல்லைன்னா வேறு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா அந்த ஒரு கண்ணியம் கலந்த ஒரு ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு வேளை அது பிறரை கவர்வதாக இருக்குதுன்னா, சில சமயத்தில் மனம் உங்களை தப்படியும் வழி நடத்தும். நம்ம ஒரு மற்றவங்களை கவர்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு. அது நீங்கள் ஒரு விடோவாக இருக்கிறதுனால இட் மைட் ஈவன் கிவ் ராங் இன்டென்ஷன்ஸ் டு தெம். நீங்கள் அவங்களுக்குள்ளே உருவாக்கல ராங் இன்டென்ஷனை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ராங் இன்டென்ஷன் அதை ட்ரிகர் பண்ணலாம். அப்படிங்கும்போது அதில் மட்டும் கவனம் தேவை. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வல்னரபிளாக இருப்பீங்க. எனக்கு அன்பு கிடையாது, எனக்கு வந்து என் கணவனை இழந்து விட்டேன், என் கணவனோட ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் துணை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே தேவைப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு எம்ப்டினஸ் இருக்கலாம். அப்படிங்கும்போது சில பேர் உங்கள்கிட்ட பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸை க்ரியேட் பண்ணி அவர் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுன்ற தன்மையை உருவாக்கிட்டார்னா, அதெல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட்லேயே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழுங்க, உற்சாகமாக இருங்க, நிறைவாக இருங்க, உங்களுக்கு நீங்களே மகிழ்ச்சி கொடுத்துக்குங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் செல்ஃப் லவ் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அவரோட இன்டென்ஷன் என்னென்னு. அதாவது ஸ்வீட்டாக பேசுகிறவங்களாம் நான் தப்புன்னு சொல்ல வரல, அது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இது ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் இந்த தாலி கட்டலாமா வேணாமா? அது எனக்கு வந்து தாலி கழட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, மெட்டி கழட்டணும்னு வீட்டில் சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கல்யாணம் ஆன பெண்களே நிறைய பேர் தாலி கட்டுறதில்ல, அவங்க கழட்டி வச்சிடுறாங்க. நிறைய ஐடி உமன்லாம் பாருங்கள், தே டோன்ட் ஈவன் வேர் தாலி. தாலி என்பது கூட ஒரு பிரபஞ்ச விதிக்குட்பட்டதல்ல. இதெல்லாம் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள்ன்றது இன்னொரு மதத்துக்கு சுத்தமாக பொருந்தாது. இது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கான விதி கிடையாது. அப்போது தாலியை நீங்கள் போட்டுக்கிறது விருப்பம்னு சொன்னால் தென் இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் மெட்டியை போட்டுக்கிறது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அப் டு யூ. ஆனால் என் கணவர் என் கூட இருக்காருன்னு உணர்றதுக்கு நான் தாலி போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தாலி வெறும் கருவி மட்டும்தான். நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் கூட தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற அலைவரிசையில் இருந்தீங்கன்னா, when you are in that vibration, உங்கள் கணவரின் வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், அந்த தொடர்பை நீங்கள் உணர்ந்த வண்ணம் இருக்கிறீர்கள்னா, தாலி போட்டாலும் போடாட்டியும் விஷயம் அது அல்ல. பிகாஸ் யூ ஆல்ரெடி கம்யூனிகேட்டிங் வித் யுவர் ஹஸ்பண்ட் சோல். நீங்கள் அவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அதுக்கு வந்து வலுக்கட்டாயமாக தாலி தான் போடுவேன்றதையும் பண்ண தேவையில்லை. அப்போ வாட் இஸ் யுவர் கோல்? என் கணவர் என் கூட தான் இருக்காருன்னா நீங்கள் தாலியும் போட்டுக்கிறதா தான் போட்டுக்குங்க. பட் த கோல் இஸ் டு ரியலைஸ் தேர், அதாவது அவங்க நம்மோட தான் இருக்காங்கன்னு நீங்கள் உணர்ந்துக்கிற தன்மையில் இருக்கிறது தான் மெயின். அதுதான் மிகப்பெரிய தாலி. புரியுதுங்களா? இது ஒன்லி எ சிம்பிள். மெட்டியும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாலி கழட்டியே ஆகணும் அப்படின்னு கூட அது ஒன்றும் விதி கிடையாதுமா. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அதை போடணுன்ற அவசியமும் கிடையாது. இட் ஹேஸ் நோ எஃபெக்ட், இன்ஹெரண்ட் எஃபெக்ட். யூ ஆர் ஒன்லி கிரியேட்டிங் எஃபெக்ட் வித் இன் யூ. அப்படி போட்டுக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்குதுன்னு சொன்னால் தாராளமாக போட்டுக்குங்க. அதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. புரியுதுங்களா? அதே சமயத்தில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் ஒரு உற்சாகமான அகச்சூழலில் இருப்பதற்கு அது ஒரு கருவியாக பயன்படுதுன்னா போட்டுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் போட தேவையில்லை. அவ்வளோதான்.
உங்களுக்கு எது உற்சாகம் கொடுக்குதோ, நிறைவை கொடுக்குதோ, மகிழ்ச்சி கொடுக்குதோ, இந்த கணத்தில் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவாறு வாருங்கள். நீங்கள் உங்களோட வைப்ரேஷனுங்கிறது ரைஸ் ஆகும். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தொடர்பை பெற்றுக்கொள்ளும் இயல்பான அலைவரிசையில் நீங்கள் அப்போவே இருப்பீங்க. தட் ஷுட் பி யுவர் கோல். சரிங்களா? உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க, உங்களுடைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்களோட தொடர்பை நீங்கள் உணர்ந்துக்கலாம், உங்களுடைய தெய்வங்கள். ஸோ உங்களுடைய மனச்சூழல் தான் பொருட்டு. இவை எல்லாம் கருவிகள் தான். உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான கருவியை பயன்படுத்தினா பயன்படுத்துங்க, இல்லைன்னா அது வேண்டாம். அதுக்குன்னு ஒரு தனி சட்டமோ பவரோ ஒன்றும் கிடையாது. இவை பிரபஞ்ச விதிக்குள் வருவதில்லை. பிரபஞ்ச விதி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உடுத்திக்கிற உடுப்பு அது வேறு விதமான விளைவை உருவாக்குதுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு அது பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அது வேறு நபர்களை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குதுன்னா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு நீங்கள் அப்ராப்ரியேட்டான ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கோங்க ஃபார் யுவர் ஓன் சேஃப்டி. சரிங்களா? இதுதான் என்னுடைய பதில். மற்றபடி எனக்கு நிறைய பேர் கவுன்சிலிங்கில் கேட்பாங்க, சார் இது மாதிரி திடீர்னு ஒரு விதவைகிட்ட ஒரு ஆண் திடீர்னு கரிசனத்துறை பண்ணலாம், நம்பலாமா வேணாமான்னு. அது இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்ஷன். குறிப்பாக அவர் ஏற்கனவே கல்யாணமானவர், அவர் என் மனைவி என்கிட்ட அன்பாகவே இல்லைன்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா தட் நீட் நாட் நெசர்லி ஹேவ் டு பி என்கரேஜ்ட் பியாண்ட் அ பவுண்ட்ரி. அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கங்க, ஒரு அளவுகளோடு பேசிக்கங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் திருமணமானவருங்கும் போது அவருக்கு அந்த திருமண வாழ்வில் நிம்மதி இல்லைன்னா அவர் மனைவியோட உட்காந்து பேசணும், அதை ரிசால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு கருவியை பயன்படுத்த முடியாது. நல்ல நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் அது ஓகே. பட் ஒரு அளவுக்கு மீறி அது தாண்டி செல்லுதுன்னு சொன்னால் அது உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் கிரியேட் பண்ணதுனாலோ அவருக்குள்ள வீக்னஸ் கிரியேட் பண்ணதுனாலோ ரெண்டுமே உங்களுக்கு உபத்திரவமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஸ்டடியில் இருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் வேணுமா, யாரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும், எப்படி ஒரு 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 மனிதனை நான் சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஈர்ப்புனா என்ன, காதல்னா என்னென்ன. அப்போது நீங்கள் ஒரு மனிதனுடைய அந்த நடத்தையும் கூட எவ்வளோ கேர் பண்ணி பேசினாலும் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாலும் நீங்கள் அவருடைய பிஹேவியரில் கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கணும். அவருடைய உள்நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த உள்நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு சில நாள் ஆகும். ஆனால் அந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டடியாக இருக்கணும். அவர் உங்களிடம் ஒரு வீக்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அவருடைய அன்பு இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் எங்கேயோ ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஸ்லிப். புரியுதுங்களா? ஏன்னா விடோஸ்க்கு ஸ்லிப்பரி ரோட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஜாஸ்தி. பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களை ஒரு மாதிரி கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். இவ எப்படி ஆண் துணை இல்லாமல் இவ சமாளிக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனக்குள்ளே இல் வாழ்க்கை சரியில்லாதவன் ஆனால் கல்யாணமே ஆகிருக்கிறவன் ஃபார் ராங் ரீசன்ஸ் உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்கும் போது நீங்கள் கொஞ்சம் இதுலாம் காஷியஸாக இருக்கிறது பெட்டர். அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் செஷன் என்கிட்ட புக் பண்ணிக்கலாம். உங்களோட பொதுவான ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், இல்லை என் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள், ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கட்டணத்துக்குரியது. ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் அது கட்டணத்துக்கு இல்லை. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது, அது உண்மை. என்னுடைய உள்ளுணர்வு நாம் அடைந்த மாற்றம் போலவே மற்றவர்கள் அந்த மாற்றம் அடைய வேண்டும், இந்த சேனல் என்பது வளர வேண்டும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லுது. இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். தானமாக, நன்கொடையாக எனக்கு தர தேவையில்லை. மாற்றத்தில் இருந்தே தாருங்கள். மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் என்னுடைய வளர்ச்சிக்கும் நல்லது, உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்லது. நீங்கள் மாறாமல் எனக்கு கொடுக்கறது என்னன்னு சொன்னால் யூ ஆர் நாட் லேர்னிங் எனிதிங் ஃப்ரம் மீ. அப்போ உங்கள் மாற்றத்திலிருந்தே தாங்க. அதுதான் நான் ஒரு நல்ல ஆன்மீகவாதின்னு எனக்கு நான் வேலிடேட் கொடுத்துக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு சரியான விஷயம். சரிங்களா? என்றைக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த பொருட்கள் என்பது நான் என் உழைப்பில் சம்பாதிக்கும் அந்த பொருளை தொடுகிறதோ அப்போ நான் முழு நேர ஆன்மீகவாதியாக மாறிக்கொள்வதற்கு அது எனக்கு உதவி செய்யும். பட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய இறை வழிகாட்டுதலோ அன்புக்குரியவர்களோ அதை வழி நடத்தட்டும், அவர்கள் சொல்லட்டும். உங்களோட மனதின் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்க தேவையில்லை. பிகாஸ் ஐ பிலீவ் இன் வாட் ஐ டீச். சரிங்களா? வாட் ஐ ஷேர். ஸோ அதனால் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களோட பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.